ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஜெபம் எதற்காக? அநேகர் தினமும் கணிசமான நேரங்கள் ஜெபம் செய்கிறவர்களாய் இருந்தும் ஜெபத்தின் வழியாக பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை போதிய அளவிற்கு பெறுவதில்லை. சிலர் ஜெபம் என்பதை ஒரு கட்டாயமான மத கடமையாகவும் ஆன்மீக கட்டளையாகவும் எண்ணி அதற்காகவே ஜெபிக்கின்றனர். எனவே அதனால் போதிய பலன் ஏற்படவில்லை. சிலர் அனுதின தேவைகளை தேவனிடத்திலிருந்து பெறுவதற்காக ஏற்பட்டதே ஜெபம் என்ற ஒரு குறைவான கண்ணோட்டத்தில் மட்டும் ஜெபத்தை புரிந்து கொண்டுள்ளனர். எனவே அவர்களும் ஜெபத்தினால் முழு பயன் அடைவதில்லை. சிலர் ஜெபத்திற்கு வாயின் வார்த்தைகள் மட்டும் போதும் என எண்ணி பரிசுத்தமான ஒரு தேவனை அணுகுவதற்கு ஒரு பரிசுத்தமான இருதயம் தேவை என்பதை உணராமல் ஜெபிப்பதால் அவர்கள் ஆசீர்வாதங்களை அடையவில்லை. ஜெபம் என்பது தேவனை சந்திக்கின்ற இடம் என சொல்லலாம். ஜெபத்தின் மூலம்தான் நம் இதயம் தேவனை உணர முடிகின்றது. தேவனுடைய அன்பை, ஐக்கியத்தை, ஆறுதலை, ஆதரவை, தொடுதலை, தூண்டுதலை நம்முடைய ஆத்துமா ஜெபத்தில் தான் உணர முடியும். எனவே ஜெபிக்க செல்லும் போது எதையோ பெற வேண்டும், ஏதோ ஒரு மத கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனைக்கு பதிலாக தேவனை ஆத்துமாவில் உணர வேண்டும், அவருடைய அன்பை, ஐக்கியத்தை இருதயத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற சரியான எதிர்பார்ப்போடு செல்ல வேண்டும். ஆண்டவரின் உறவை உறுதிப்படுத்துவதற்கும் அதனை அனுபவபூர்வமாக ருசிப்பதற்கும் ஜெபத்தை தவிர மேலான வேறு ஏதாவது வழி இருப்பதாக தெரியவில்லை. சிலர் தினமும் வீடுகளில் ஜெபிக்கும் பழக்கமுடையவர்களாய் இருந்தாலும் சபை கூடுகை மற்றும் விசேஷ ஆராதனை வேளைகளில் மட்டுமே தேவ பிரசன்னத்தை அல்லது தேவன் தங்களோடு இருக்கும் உணர்வை பெறுகின்றார்கள். ஆனால் இது சரியான ஜெப அனுபவம் அல்ல. தனிப்பட்ட ஜெபங்களில் தேவ பிரசன்னத்தை, தேவ உறவை, தேவ அன்பை ஆத்துமாவில் உணர்வும் அனுபவம் இல்லாதவர்கள் பலர் கூடி வந்து ஆராதிக்கும் இடங்களில் உணர்வதாக கூறும் தேவ பிரசன்னம் உண்மையானதல்ல. கர்த்தர் தம்மை உண்மையான இருதயத்தோடும் ஒரு பரிசுத்த வாழ்வின் பின்னணியோடும் ஜெபத்தில் தேடுகின்றவர்களுக்கு தம்மை காண்பிக்கவும் வெளிப்படுத்தவும் செய்கின்றார் என்பது உண்மை. அந்த எதிர்பார்ப்போடுதான் ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். சிந்தனைக்கு, ஜெபம் ஒரு ஏணி. அதன் வழியாக தேவன் மனிதனை நோக்கி இறங்குகிறார், மனிதன் தேவனை நோக்கி ஏறுகிறான். ஜெபம் ஒரு ஏணி. அதன் வழியாக தேவன் மனிதனை நோக்கி இறங்குகிறார், மனிதன் தேவனை நோக்கி ஏறுகிறான்.